அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, வணங்கான் திரைப்படம். வணங்கான் இப்படம் ஜனவரி 10, 2025 அன்று வெளியானது. இப்படத்தை இயக்கியவர் பாலா. இவர்தான் இப்படத்திற்கு திரைக்கதை எழுதியும் இணை தயாரிப்பாளராகவும் இருந்தார். இப்படத்தை சூர்யா கம்மாச்சி தயாரித்துள்ளார். சரி, கதைக்குள்ள போலாம். இந்த திரைப்படத்தில் அருண் விஜய், ரோஷ்னி பிரகாஷ், ரீதா ஆகிய பலர் உள்ளனர். கதையின் நாயகன் கதிர், அதாவது அருண் விஜய். இவர் செவித்திறன் குறைந்த மற்றும் பேச முடியாத ஒருவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தன் தங்கை ஜானகியுடன், அதாவது ரீதா, வசிக்கிறார். கதிர் செவித்திறன் குறைந்த பெண்களுக்கான ஒரு விடுதியில் பாதுகாவலராக பணியாற்றுகிறார். ஒரு நாள் அவர் ஒரு கொலை சம்பவத்தை நேரில் கண்டுகொள்கிறார். இதனால் அவர் தனது கைகளில் நீதியை நிலைநாட்ட முடிவு செய்கிறார். இது அவரது வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. கதிர் தனது தங்கையை நன்றாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உழைக்கிறார். ஆனால் அவரது வாழ்க்கையில் பல சவால்கள் எதிர்ப்படுகின்றன. அவர் தனது செவித்திறன் குறைபாட்டால் பல சிரமங்களை சந்திக்கிறார். ஆனால் அவர் தன்னம்பிக்கையை இழக்காமல் தனது வாழ்க்கையை எதிர்கொள்கிறார். கதிரின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைகிறது ரோஷ்னி பிரகாஷ், அதாவது தீனா என்ற பெண். அவர் ஒரு செவித்திறன் குறைந்த இசைக்கலைஞர். தீனாவின் வாழ்க்கையிலும் பல சவால்கள் உள்ளன. இருவரும் ஒன்றாக இணைந்து தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்கின்றனர். கதிர் தனது திறமைகளை வெளிப்படுத்தி தனது வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார். அவர் தனது கிராமத்திற்கும் கிராம மக்களுக்கும் ஒரு முன்னோடியாக அறியப்படுகிறார். நடிப்பு. நடிகர்கள் அனைவரும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர். நடிகர்கள் அனைவரும் தங்கள் கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்துள்ளனர். அவர்களின் நடிப்பு மிகவும் அருமையானது. குறிப்பாக நடிகர் அருண் விஜய் மற்றும் ரோஷ்னி பிரகாஷ் அவர்களின் நடிப்பு பாராட்டக்குரியது. ரோல்ஸ்: அருண் விஜய் கதிர் என்ற பெயரிலும், ரோஷ்னி பிரகாஷ் தீனா என்ற பெயரிலும், ரீதா ஜானகி என்ற பெயரிலும், யோகன் சக்கோ பாதிரி என்ற பெயரிலும், மிஷ்கின் நீதிபதியாகவும், சமுத்திரக்கனி சிறப்பு காவல் அதிகாரியாகவும், இளவரசு கதிரின் அண்ணன் ஆகவும், சரண்யா பொன்வண்ணன் கதிரின் அத்தையாகவும் நடித்துள்ளனர். சரி, டெக்னிக்கல் பத்தி பார்க்கலாம். இசை: ஜி. வி. பிரகாஷ் குமார், சாம். சி. எஸ். ஒளிப்பதிவு: ஆர். பி. குருதேவ். படத்தொகுப்பு: சதீஷ் சூர்யா. விமர்சனங்கள். வணங்கான் திரைப்படம் விமர்சகர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களைப் பெற்றது. சிலர் படத்தில் உள்ள நடிப்பு, ஐக்கன் காட்சிகள் மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை பாராட்டினர். மற்றவர்கள் படத்தின் மெதுவான கதை வேகம் மற்றும் மீண்டும் மீண்டும் வரும் காட்சிகளை விமர்சித்தனர். வசூல். இப்படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுகள். சிறந்த நடிகர் அருண் விஜய் மற்றும் ஜி. வி. பிரகாஷ் குமார். சிறந்த இசையமைப்பாளருக்கும் ஆன விருது வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருவரும் பல விருதுகளை பெற்றுள்ளனர். கூடுதல் விவரங்கள். இப்படம் கன்னியாகுமரி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் படமாக்கப்பட்டது. படத்தின் இசையை ஜி. வி. பிரகாஷ் குமார் மற்றும் சாம். சி. எஸ். இணைந்து இசையமைத்துள்ளனர். படத்தின் ஒளிப்பதிவை ஆர். பி. குருதேவ் கையாண்டுள்ளார். படத்தொகுப்பை சதீஷ் சூர்யா செய்துள்ளார். முடிவுரை. வணங்கான் சில குறைகள் இருந்தாலும் அருண் விஜய் மற்றும் பாலாவின் படைப்புகளின் ரசிகர்களுக்கு பிடித்திருக்கும் ஒரு திரைப்படம். பொங்கல் லீவ்ல இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். குறிப்பு: இது ஒரு சுருக்கமான விளக்கம் மட்டும்தான். திரைப்படத்தை முழுமையாக அனுபவிக்க புல் படத்தையும் பாருங்க. படம் தரமா இருக்கு. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு லைக்கையும் உங்க பேஜுக்கு ஷேரும் பண்ணிருங்க. மற்றும் இன்னொரு திரைப்படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.